ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதில் திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்குவதில்லை, தமிழகத்திற்கு வழங்கிய நிதி அப்படின்றது ஒரு பெரிய முட்டை அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் வந்து போகிற இடங்களெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். மத்திய அரசு இந்த 2026-27க்கான பட்ஜெட் என்ன சொல்கிறாங்கன்னா, 2047 வளர்ந்த பாரதமாக மாற்றுறதுக்கான ஒரு கனவை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பட்ஜெட்டை வந்து உருவாக்கியிருக்கோம். இதில் அடிப்படையாக 3 விஷயங்கள் வந்து நாங்கள் மனசில் கொண்டாந்து இந்த பட்ஜெட்டை உருவாக்கியிருக்கோம். ஒன்று உட்கட்டமைப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்திற்கான தேவை. இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதில் முதல் அம்சமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலத்துடைய பங்கு அப்படின்றது ரொம்ப அவசியம். மத்திய அரசு தன்னுடைய எல்லா நிதி ஆதாரத்தையும் எல்லா திட்டங்களையும் பார்த்திங்கன்னா மாநில அரசே செய்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்குது. மாநில அரசுடைய பங்கு ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் முன்னேற்றம் அடையும், அதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடும் அப்படின்னு மத்திய அரசு கருதுது. அப்படி தான் இந்த பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மூலிமா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6,25,000 கோடி ரூபாய் வரைக்குமான நிதி ஆதாரங்கள் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டு இருக்குது. இது மூலிமா என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டுடைய தொழில்துறையில் வந்து ஒரு முன்னேற்றம் அமையும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு அப்படின்றது வலுவடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நகரங்களுடைய மேம்பாடுகள் அப்படின்றது கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல சமூக நலத்திட்டங்கள் அப்படின்றது உருவாகும். இது மூலிமா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த மாநிலமாக உருவாகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறை, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அப்படின்றது மேம்படும். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா பல முன்னேற்றங்கள் அப்படின்றது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவதாக இந்த பட்ஜெட் நமக்கு எதை அறிவுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய வேலை வழங்கும் துறையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா விவசாயம். பல இளைஞர்கள் விவசாயத்தை விட்டு இன்றைக்கி வெளியில் வரதுக்கான சூழ்நிலை தான் இருக்குது. விவசாயிங்களுக்கு இது ஒரு லாபகரமான தொழிலாக தான் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி விவசாயம் அப்படின்றது ஒரு லாபகரமான தொழில். விவசாயத்தில் பல இளைஞர்கள் படித்தவர்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த விவசாயத்துறையில் முன்னேற்றத்திற்கு இந்த பட்ஜெட்டில் பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடை சார்ந்து நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தென்னை, கொக்கோ இந்த மாதிரியான லாபகரமான பயிர்களை வந்து பயிரிடுறதுக்கு மத்திய அரசு வந்து நிதி வழங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீன் வளம் வந்து உயர்த்துறது, கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறது, கோல்ட் ஸ்டோரேஜஸ் வந்து உருவாக்குறது, டீப் சீ ஃபிஷிங் அப்படின்றது நீண்ட தூரம் பயணப்பட்டு மீனை பிடிச்சிட்டு வர்றதுக்கான கட்டமைப்பை உருவாக்குறது, அவங்க போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டாங்கன்னா மீட்டு கொண்டுட்டு வருது. இந்த மாதிரி பல விஷயங்களும் மத்திய அரசு வந்து கூடுதலாக கவனம் செலுத்திட்டு இருக்கு. இது மூலயமா விவசாயிகள் மற்றும் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெருகும். விவசாயம் அப்படின்றது ஒரு லாபகரமான தொழிலாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, பெண்களின் தலைமையிலான நாடாக நம்ம நாடு வந்து மாறுறதுக்கான பல முன்னேற்பாடுகளை செய்கிறாங்க. லக்பி பாத் அப்படின்ற திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. பெண்கள் சுய முன்னேற்ற குழுவுக்கு பல நிதிகளை வந்து வழங்குறாங்க. பெண்களால் இயக்கப்படக்கூடிய பல தொழில்களுக்கு வந்து கடன் வந்து வழங்குறாங்க. இது மூலிமா பெண்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து நிர்ணயிக்குமான ஒரு சக்தியாக மாற்ற முடியும். பெண்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வெறுமனே ஒரு தனிநபருடைய வளர்ச்சியாக இல்லாமல் ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சியாக, ஒரு குடும்பம் அப்படின்றது ஒரு ஊருன்றது ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பெண்களுக்கு தலைமையிலான பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த பட்ஜெட்டில் பல விஷயங்கள் வந்து முன்னேற்பாடுகள் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் முன்னேற்றம், குறிப்பாக MSME, ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா இந்த மாதிரியான திட்டங்களில் பல நிதி உதவிகள் வந்து மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக செமிகண்டக்டர் டிவைசஸ், அதுக்கப்புறம் வந்து EV வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது மூலிமா பாரம்பரியமான தொழில்கள் நம்ம ஊரில் செய்யக்கூடியவங்களுக்கான கடன் உத்தரவாதம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கூடுதலான நிதி வழங்குறாங்க. இவங்களுக்கு தேவையான கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. இவங்களுடைய சந்தையை பெருக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து மத்திய அரசு வந்து ஈடுபட்டுக்கிட்டு வருது. இது மூலிமா இவங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும், இவங்களுடைய நிதி ஆதாரம் அப்படின்றது வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய பொருளுக்கான மதிப்பு பல நாடுகளில் வந்து அதுக்கான மதிப்புகள் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இதெல்லாம் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை டு காசிக்கும் ராமேஸ்வரத்துக்குமே ட்ரெயின் இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமையில இல்லாமல் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ட்ரெயின் இருக்குது. இந்தியாவோட எல்லா மூலைகளுக்கும் செல்கிற அளவுக்கு ரோடுகள் வந்து கட்டமைப்பு பண்ணிகிட்ருக்காருங்க. ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் அளவுக்கான ரோடு போகிற அளவுக்கு நம்மளோட உள்கட்டமைப்பு அப்படின்றது வளர்ந்துருக்கு. குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா பல வந்தே பாரத் ட்ரெயின்கள் வந்து மத்திய அரசு வந்து வழங்கியிருக்கு. அதே மாதிரி பல எக்ஸ்பிரஸ் லேன்ஸ் வந்து தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்கியிருக்கு. கூடுதலாக இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்து உருவாக்குறாங்க. சென்னை டு ஹைதராபாத், அதே மாதிரி சென்னை டு பெங்களூர் இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான உட்கட்டமைப்பை தமிழ்நாட்டுக்கு மேம்படுத்துறது மூலிமா, அது குறிப்பாக அந்த தென்னக மாநிலங்களை மேம்படுத்துறது மூலிமா பல ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஜாஸ்தி வரும். இது மூலிமா தொழில் தொடங்குபவர்களுக்கு அந்த இருக்க ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஊருடைய தொழில் முனைவரோட வாழ்வாதாரம் அப்படின்றது பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடை வந்து ஒரு வளர்ந்த மாநிலமாக, ஒரு பொருளாதார தன்னிறைவு மாநிலமாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2047 எப்படி இந்தியாவோட ஒரு வளர்ந்த நாடாக மாறுதோ அப்போ தமிழ்நாடுடைய பங்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில் ஒரு வலுவான ஒரு பங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு நினச்சிட்டு அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்குற வேலையை தான் இந்த 2026 2027 பட்ஜெட்டில் மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய சக்தியை வந்து பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளை பண்ணுறது, ஸ்கில் இந்தியா மாதிரியான திட்டங்கள், அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிஸில் இன்டர்ன்ஷிப்ஸ் வழங்குறதுக்கான முன்னேற்பாடுகள், இந்த மாதிரி பல விஷயங்களை மத்திய அரசு வந்து பண்ணிகிட்ருக்கு. இது மூலிமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது குறைவான அளவில் தான் இருக்கும். அதே மாதிரி தேவையான அளவுக்கு அவங்க காலேஜ் படிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸு, ஒரு தொழில் தொடங்கிறதுக்கோ இல்லை ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்கான அவங்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்கான முக்கிய விஷயங்களை மத்திய அரசு வந்து முன்னேற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இன்டர்ன்ஷிப் வழங்குறது மூலிமா ரியல் டைமாக ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே போய் ஒரு மாணவர் உட்காந்து அங்கே வேலை பார்த்து பல திறமைகளை வந்து வளர்த்துக்க முடியும். இது மூலிமா அவர் வேறு கம்பெனிஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடும். இது மாதிரி பல விஷயங்களை மத்திய அரசு இந்த 2026 2027 பட்ஜெட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் மத்திய அரசு எந்த அளவுக்கு கூடுதல் கவனம் செலுத்துது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.